திருச்சிட்டம்பலம் போகிற வழிக்கு புண்ணியத்தில் ஆலய தரிசனம் இந்த தொகுப்பில் 300க்கும் மேற்பட்ட திருத்தலங்களை நம்ம தரிசனம் செஞ்சுட்டு வரோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அற்புதமான திருக்கோவில் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை திருப்புலீஸ்வரர் திருக்கோவில், இளமையாக்கினார் கோவில், சிதம்பரம். இந்த திருத்தலம் பற்றின தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலம் சிதம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே நகருக்கு மத்தியிலேயே அமைஞ்சிருக்கு. தலத்து இறைவன் திருப்புலீஸ்வரர் யவனேஸ்வரர், இறைவி திரிபுர சுந்தரி யவனாம்பிகை, தலவிருட்சம் தில்லை மரம், தீர்த்தம் யவன தீர்த்தம், இளமை தீர்த்தம், வியாகரபாத தீர்த்தம். தலத்துடைய புராண பெயர் திருப்புலீஸ்வரம். பிரிந்து வாழும் கணவன் மனைவி இளமையாக்கினார் கோயிலில் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் ஒன்று சேர்வார்கள் அப்படிங்கிறது ஆன்மீக அன்பர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. இந்த திருத்தலம் சிதம்பரம் நகர எல்லைக்குள்ள நடராஜர் கோவிலுக்கு மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. திருப்புலீஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த இளமையாக்கினார் கோவில் 7ஆம் நூற்றாண்டு காலத்துக்கு முற்பட்டது அப்படின்னு வரலாறு கூறுகிறது. இப்போது தல புராணத்தை பார்க்கலாம். சிதம்பரம் தில்லைவனமாக இருந்தப்போ பாலமுனிவர் தன்னுடைய தந்தை மத்தியந்தன முனிவருடைய உபதேசப்படி தில்லைவனத்திற்கு வந்து சேருகிறார். அவர் அங்குள்ள சிவகங்கை தீர்த்த குளத்தில் குளிச்சுட்டு அதற்கு தெற்கே ஒரு ஆலமரத்து நிழலில் இருந்த திருமூலட்டானேஸ்வரர் அப்படிங்கிற அந்த சிவபெருமானுடைய சிவலிங்க திருமேனியை கண்டு தரிசிச்சுட்டு வணங்கி வருகிறார். அந்த சிவலிங்கம் தான் நடராஜர் கோயிலுடைய மூலவரான ஆதி மூலநாதராக இருக்கார். அப்போது தில்லைக்கு மேற்கே ஒரு திருக்குளத்தை கண்டு அதன் அருகே சிவலிங்கம் ஒன்றை நிறுவி அதற்கு அருகிலேயே ஒரு பர்ணசாலை, அதாவது யாகசாலை அமைத்து பூஜை செய்து வழிபடுகிறார். பூஜைக்கு பறிக்கும் பூக்களை வண்டுகள் எச்சம் செய்வதை பார்த்த அவர் விடியும் முன் மரத்தில் ஏறி அந்த பூக்களை பறிப்பதற்கு வசதியாக தனக்கு புலி காலும் புலி கைகளும் ஒளி தரும் கண்கள் இதை வேணும் அப்படின்னு கேட்டு இறைவனை நோக்கி தவம் புரிகிறார். சிவபெருமான் அவருடைய வேண்டுதலை ஏற்று அந்த முனிவருக்கு புலிக்கால், புலி கைகள், ஒளி தரும் கண்கள் இது எல்லாத்தையுமே அளித்து அருள் தருகிறார். இதனாலேயே அவர் புலிக்கால் முனிவர், வியாகரபாதர் அப்படின்னு பெயர் பெறுகிறார். இவர் நாள்தோறும் விடியத்துக்கு முன்பே பூக்களை பறித்து சிவபூஜை செய்து வருகிறார். நாளடைவில் வியாகரபாதர் வசிஷ்ட முனிவருடைய தங்கையை திருமணம் செய்து உபமன்யு அப்படிங்கிற மகனை பெறுகிறார். ஒரு நாள் வியாகரபாதர் பூஜித்து கொண்டிருந்த போது அந்த குழந்தை பாலுக்காக அழுகிறது. உடனேயே அம்பலவன் திரு பார்க்கடலையே அருளினாராம். இதனையே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுந்திட பார்க்கடல் ஈந்த பிரான் அப்படின்னு சேந்தனார் பாடுகிறார். இறைவனுடைய கருணையே அந்த மாதிரி ஒரு தனிப்பெரும் கருணை. பாலுக்காக அழுத அந்த குழந்தைக்கு பார்க்கடலையே தந்தாராம் பரமசிவன். இப்போ இந்த தலத்தின் சிறப்பை பற்றி பார்க்கலாம். வேத நெறியினர் வாழற இந்த தில்லையில் குயவர் குலத்தில் தோன்றியவரே திருநீலகண்டர். இவர் தினந்தோறும் நடராஜ பெருமானை வழிபடுவதோடு இறைவனுடைய அடியார்களுக்கு தொண்டும் செய்து வருகிறார். வாழ்வதற்காக குலத்தொழிலாகிய மண்பாண்டங்களை செய்து விற்று வந்தாலும் சிவனடியார்களுக்கு யாசகம் பெறும் பாத்திரமான திருவோடுகளை செய்து அதனை அடியவர்களுக்கு இலவசமாக கொடுத்து வருகிறார். இதையே ஒரு கொள்கையாகவும் வைத்துக் கொள்கிறார். இவருடைய மனைவி ரத்னசலை அப்படிங்கிற அந்த அம்மையார் கற்பிலும் அழகிலும் சிவத்தொண்டிலும் சிறந்து விளங்கியவர். ஒருமுறை திருநீலகண்டர் இளமை பருவ ஈர்ப்பின் காரணமாக சிற்றின்பத்தில் ஈடுபாடு கொண்டு வேறொரு பெண்ணிடம் தகாத தொடர்பு கொள்கிறார். இதனை அறிந்த அவருடைய மனைவி ரத்னசலை மிகவும் வருத்தம் அடைகிறார். திருநீலகண்டரிடம் இனி என்னை தொடக்கூடாது, இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு சிவபெருமான் மீது ஆணையிட்டு கூறுகிறார். இதனை கேட்ட திருநீலகண்டர் தன் மனைவியை அயலவர் போல நோக்கி, எம்மை என பன்மை சொல்லாக நீ கூறியதனால இனி மற்ற மாதர்களை என் மனத்தாலும் தீண்ட மாட்டேன் அப்படின்னு அவரும் உறுதியோடு சொல்கிறார். அன்று முதல் கணவன் மனைவி இருவருமே ஒரே வீட்டில் எந்த தொடர்புமின்றி வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இறைவன் மேலுள்ள பற்றால் தொடர்ந்து இருவருமே இறைவனுக்கு தொண்டு புரிந்து வருகிறார்கள். ஆண்டுகள் பல செல்ல அவர்கள் இருவரும் இளமை நீங்கி முதுமை அடைகிறார்கள். உடல் தளர்ச்சியுற்ற நிலையிலுமே இறைவன் மீது கொண்ட அன்பால அடியவர்களுக்கு தொண்டும் செய்து வருகிறார்கள். இவர்களுடைய இல்வாழ்க்கை சிறப்பினை உலகறிய செய்வதற்காக சிவபெருமான் திருவுள்ளம் கொள்கிறார். அவர் சிவயோகியார் போல வேடம் பூண்டு திருநீலகண்டரின் வீட்டை அடைகிறார். அப்போது வீட்டில் இருந்த திருநீலகண்டர்கிட்ட திருவோடு ஒன்றை கொடுத்து இதனை பாதுகாப்பாக வைத்திருந்து மீண்டும் நான் கேட்கும்போது திருப்பி தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாத்திரைக்கு போயிடுறாரு.
பல நாட்கள் கழித்து திரும்பி வந்த அந்த சிவயோகி, நான் முன்பு உன்னிடம் கொடுத்த அந்த திருவோட்டினை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு. திருநீலகண்டரும் தான் வைத்திருந்த இடத்தில் தேடிய போது அந்த திருவோட்டை காணலையாம். இறைவனின் திருவிளையாடலில் அந்த திருவோடு மறைஞ்சு போச்சு. இதனால் திகைப்புற்ற திருநீலகண்டர் சிவயோகியாரை வணங்கி, ஐயா, தாங்கள் தந்த அந்த திருவோடு நான் வைத்த இடம் மட்டுமின்றி வேறு இடங்கள்லையும் பலமுறை தேடியும் கிடைக்கல. அதனினும் சிறப்புடைய நல்லதொரு பாத்திரம் என்கிட்ட இருக்குது, அதனை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பிழையை பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கொள்கிறார். இதை கேட்ட சிவயோகியார், நான் தந்த மண்வோடு அல்லாமல் நீ கொடுப்பது பொன்னால் செய்யப்பட்டது அப்படின்னாலும் அதனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். முன்பு நான் கொடுத்த அந்த ஓட்டினையே கொண்டு வா அப்படின்னு சொல்லுகிறார். நான் கொடுத்த ஓட்டினை தொலைத்து விட்டது உண்மையாக இருப்பின் உன் மனைவியின் கைப்பற்றி குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் அப்படின்னு சிவயோகியார் கூறுகிறார். நானும் என் மனைவியும் எங்களிடையே உள்ள ஒரு சபதத்தினால உடன் மூழ்க முடியவில்லை. நானே குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்கிறேன், என்னுடன் வாரும் அப்படின்னு திருநீலகண்டர் சொல்லுகிறார். இதனால் சினம் கொண்ட அந்த சிவயோகி, தில்லைவாழ் அந்தணர்கள் கூடியிருக்கும் பேரவையில் இவ்வழக்கினை கூறுவேன் அப்படின்னு சொல்கிறார். திருநீலகண்டரும் அதற்கு இசைந்து அவரோட செல்கிறார். சபையின் முன்பு சிவயோகியாரும் திருநீலகண்டரும் தங்களுடைய வழக்கை எடுத்து வைக்க, அதை கேட்ட தில்லைவாழ் அந்தணர்கள் திருநீலகண்டரை பார்த்து, இவர் கொடுத்த ஓட்டினை தொலைத்து விட்டீர்கள் என்றால் மனைவியுடன் குளத்தில் மூழ்கி உறுதி கூறுதலே முறையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை கேட்ட திருநீலகண்டர் தன்னுடைய மனைவியை தொட முடியாத காரணத்தை வெளியிலையும் சொல்ல முடியல, செய்வதறியாது திகைக்கிறார். பின்னர் கணவன் மனைவி இருவரும் ஒரு கம்பின் இரு முனையை பற்றி கொண்டு கோவில் குளத்தில் மூழ்குவது அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறார்கள். அதன்படி அனைவருமே தில்லை திருப்புலீச்சரம், அதாவது இந்த இளமையாக்கினார் திருக்கோயில், அப்போ இந்த திருக்கோயிலுடைய இறைவன் பெயர் திருப்புலீஸ்வரர். திருநீலகண்டருடைய பெருமை அமைந்த பின்பு தான் அது இளமையாக்கினார் கோயிலாகவே மாறுது. இப்போ அது என்னன்றது பார்ப்போம். அந்த திருப்புலீஸ்வரம் கோயில் முன்புள்ள அந்த குளத்தை அடைகிறார்கள், அதாவது வியாகரபதர் குளம். அங்கே வர்றாங்க. அங்கு திருநீலகண்டரும் அவருடைய மனைவியும் குச்சியை பற்றியபடி குளத்தில் மூழ்கி எழுந்துக்கிறாங்க. அப்போது அந்த இருவருமே குளத்தில் மூழ்கி எழுந்திருக்கும் போது அவங்களுடைய முதுமை நீங்கி இளமை தோற்றத்தை பெறுகிறார்கள். அதுவரை கரையில் நின்றிருந்த சிவயோகியார் மறைந்து அம்மையப்பனாக காட்சி தந்து தம்பதிகள் இருவரும் இல்லறத்தை நலரமாக நடத்தி சிவ கைலாயம் வந்து சேரும்படி அருளி அவர் மறைகிறார். புலிகால் முனிவராகிய வியாகரபாதர் நாள்தோறும் ஆத்மார்த்தமாக பூஜை செய்து வந்தமையால் திருப்புலீஸ்வரம் அப்படிங்கிற பெயருடைய அந்த திருக்கோவில் அன்று முதல் திருநீலகண்ட நாயனாருக்கும் அவருடைய மனைவியாருக்கும் இளமை தன்மையை வழங்கியதனால இளமையாக்கியார் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. தலத்திறைவன் இளமையாக்கினார் என அற்புதமான பெயர் கொண்டு அருள் பாலிக்கிறார். யவ்வனேஸ்வரர் அப்படிங்கிறது அவருடைய திருநாமம், யவ்வனாம்பிகை அப்படிங்கிறது அம்பாளுடைய திருநாமமாக இருக்குது. அந்த தீர்த்தமே இன்று யவ்வன தீர்த்தம், இளமை தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பழமை வாய்ந்த அந்த திருக்கோவிலில் நாள்தோறும் 4 கால பூஜை சிறப்பாக நடந்து வருகிறது. கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கணப்புள்ள நாயனார் குரு பூஜை விழாவும், தை மாதம் விசாக நட்சத்திரத்தில் திருநீலகண்ட நாயனார் விழாவும் இங்கே விமரிசையாக நடக்கும். பிரிந்து வாழும் கணவன் மனைவி இந்த கோயிலில் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் உண்டு சேர்வார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. இத்தனை சிறப்புகளையும் அற்புதங்களையும் கொண்ட அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை திருப்புலீஸ்வரர் திருக்கோவில், இளமையாக்கினார் திருக்கோவில், சிதம்பரம். இந்த திருத்தலத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது ஆண்டவனை தரிசனம் செய்யவாங்க. இறைவனோட அருளை நம்ம அனைவருமே பெறுவோம். அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலம் பற்றின தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை திருச்சிட்டம்பலம்.